மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கணிப்பொறியியல் துறை தலைவர் பேராசிரியர் அமரேசன் சார் அவர்களே, கல்வியியல் துறையினுடைய டீன் டாக்டர் குணசேகரன் அவர்களே, தமிழ்துறை தலைவர் சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற தமிழ்துறை தலைவர் முனைவர் அறிவுக்கணி அவர்களே, நன்றியுரையாற்ற இருக்கின்ற பேராசிரியர் வீணைமுத்து அவர்களே, தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியை சுகந்தி அவர்களே, இந்திய இராணுவ வீரர்களின் தியாக உணர்வு பற்றி உரையாற்ற வந்திருக்கின்ற மாணவ செல்வங்களே, மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த விழாவானது 26ஆம் தேதி நடைபெற்றிருக்க வேண்டும். அவ்வாறு தான் முதலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காரணங்களுக்காக அது இன்று நடத்தப்படுகிறது. இதற்கு எங்களுக்கு வாய்ப்பு வழங்கி அனுமதி கொடுத்த நிர்வாகத்திற்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கார்கில் வெற்றி தினவிழா என்பது பெற்ற சுதந்திரத்தை மீண்டும் மற்றவர்களிடம் போகாமல் இருப்பதற்காக இந்திய இராணுவ வீரர்கள் எந்த அளவுக்கு போராடினார்கள், அதில் எத்தனை பேர் இறந்தார்கள், இறுதியாக நமது எல்லையை நாம் காப்பாற்றுவதற்காக நடந்த அந்த செயல்பாட்டில் நாம் எவ்வாறு வெற்றி அடைந்தோம் என்பதை நினைவுகூறும் விதமாக கார்கில் வெற்றி தினவிழா என்பது கொண்டாடப்படுகிறது. இந்த நிகழ்வானது வழக்கமா நம்ம சுத்தியில இருக்கிற எதிரிகள் நம்ம எப்போ வீக்கா இருக்கமோ அப்போ பார்த்து அடிப்பானுங்க. கையில எங்கேயாவது ஒரு இடத்துல காயம் இருந்தால் அந்த இடத்துல அடிச்சா இன்னும் கொஞ்சம் அதிகமாக அடிக்கும், லேசாக அடிச்சாவே. அப்ப இந்த நிகழ்ச்சி, இந்த போர் நடைபெறும் போது வாஜ்பாயுடைய கவர்மெண்ட் காவந்து சர்க்காராக ஓராண்டு ஒரு மாதத்திற்குள்ளேயே அந்த மத்திய அரசுக்கு கொடுக்கப்பட்ட மற்ற கட்சிகளுடைய ஆதரவு விலக்கிக் கொள்ளப்பட்டு ஆட்சி கலையும் நிலையில் இருக்கும் பொழுது பாகிஸ்தான்காரர்கள் இதனை வாய்ப்பாக கருதி உள்ளே வந்து போர் புரிகிறார்கள். அப்பொழுது காவந்து சர்க்காராக இருந்து கொண்டு போராடி பல வரலாறுகளை எல்லாரும் அங்கே கூறுவார்கள். நான் பொதுவான கருத்துக்களை மட்டும் இங்கே கூறுகின்றேன். என முன்னுரையிலே எல்லாவற்றையும் கூற வேண்டும் என்றால் நான் ஒருவருடைய எழுதிய இந்த கவிதை உங்களுக்கு, அதாவது நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னா, who is the real hero? who is the real hero-னாக்க நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னாக்க, அந்த சிவப்பு சாயத்தை பூசிட்டு இதுதான் ரத்தம்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வந்து திரைப்படத்தில் நிற்கிறான்ல, அவனை தான் நீ ரியல் ஹீரோங்கிற. ஒரு எழுதுறா, சிவப்பு ரத்தம் பூசிய நிஜ ஹீரோக்களை மறந்து விட்டு சிவப்பு சாயம் பூசிய நிழல் ஹீரோக்களைத்தான் நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். இந்த இளைஞர்கள் சிவப்பு ரத்தம் உண்மையாக வடிய வடிய அங்கே எல்லையிலே பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ரியல் ஹீரோக்களை மறந்துவிட்டு சிவப்பு சாயத்தை பூசிட்டு சண்டை போட்டிருக்கான் பாரு, அவனை தான் நீ எல்லாம் ஹீரோன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிற அப்படிங்கிறதா அவன் நான் சினிமா நான் தரக்குறைவாக பேசவில்லை. இன்று இளைஞர்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள், நம்ம சுதந்திரம் பெறுவதற்காக என்ன கஷ்டப்பட்டாங்கிறதே ஒரு தனி வரலாறு. பெற்ற சுதந்திரத்தை இன்னும் பாதுகாப்பதற்காக எல்லையிலே வீரர்கள் எந்த அளவுக்கெல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்னொரு பக்கம். அதனால்தான் நான் நிம்மதியாக உட்கார்ந்துருக்கோம். உன்னுடைய அம்மாவும் அப்பாவும் அங்கே கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால நிம்மதியாக உட்கார்ந்துருக்காங்க. அது மாதிரிதான் எல்லா வேலைகளுமே வேலைகள் தான். ஆனால் ஒரு பைசா கூட கிம்பளம் வாங்காத உயிரை பணையம் வைக்கக்கூடிய ஒரு வேலைன்னா அது இராணுவ வீரனுடைய வேலைதான். அவர் எழுதுகிறார்,
மிடுக்கும் உடையணிந்து நெஞ்சை நிமிர்த்தி உருக்கும் பணியிலும் கொட்டும் மழையிலும் இரவும் பகலும் வித்தியாசம் பாராது குளிரிலும் வெயிலிலும் உயிரை பணயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உத்தம தொழிலே இராணுவ வீரன் தொழில். தாயையும் மனைவியையும் உறவுகளையும் பிரிந்து துப்பாக்கியையும் தொப்பியையும் காகித உடைகளையுமே துணையாக கொண்டு வாழும் வீரன் தான் இராணுவ வீரன். அங்கே மொபைல் இருக்காது, லேப்டாப் இருக்காது, தபால்காரன் இருக்க மாட்டான், மாற்று உடுப்பு ஒன்று மட்டும்தான் இருக்கும், யாருடன் பேசக்கூட ஆள் இருக்காது. இந்த வகையில் இன்னும் இப்பொழுதும் இரவு பகலும் அங்கே போராடி கொண்டு பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பதற்காக அங்கே அவன் காவல் காத்து கொண்டு இருப்பதால் தான் நாம் இங்கே எல்லாம் அவ்வளவு சந்தோஷமாக வாழ்கின்றோம். ஆனால் நீங்கள் எல்லாம் திரைப்படத்தை பார்த்து பொதுவாகவே மக்கள் நிஜங்களை விட நிழலை விரும்புகிறீர்கள், நிஜத்தை விட நிழலை விரும்புகிறீர்கள். இதே எனக்கு ஒரு தெரிஞ்சாலி டிவி மீடியாவில் போய் நான் பேசிட்டு வந்தேன்னா எங்கள் டீன் சார்னு சொல்லிட்டு பெருசாக புகழ்வேன், அது நிழல். ஆனால் ஒன்றுட்டு வந்தால் என்னுடைய அனுபவங்களை கருத்துக்களை அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பகிர்ந்து கொண்டால் அது நிஜம், அதை விரும்ப மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிற பெரும்பாலும் நிஜத்தை விட நிழலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாய். இந்த வயதில் உனக்கு ஆரம்பத்தில் தேவதைகளாக தெரியக்கூடிய அல்லது தேவர்களாக தெரியக்கூடிய அனைவரும் கொஞ்ச நாளில் தேவையற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள் என்பதை முதலில் மனதில் வைத்துக்கொள். பெரிய பெரிய தலைவருடைய வரலாறுலாம் போய் படிச்சுப்பாரு. பார்த்தால் பசி தீருங்கிற படத்தை சிவாஜி கணேசன் காமராஜர் எடுத்துட்டு போய் வாங்கய்யா இந்த படத்தை பார்க்கணும், நல்ல படம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போறாராம். ஏயா என்ன கூப்பிடுற, எனக்கு இருக்கிற வேலை இல்லையா பாருங்க. ஒரு 1/4 மணி நேரம் பார்த்துட்டு என்னையா இந்த படத்தோட தலைப்பு, பார்த்தால் பசி தீரும், இதை பார்த்தா யாருக்கா பசி தீரும், நடிச்ச உனக்கு பசி தீரும், மக்களுக்கு பசி தீருமான்னு கேட்டாரா. அப்படி தாட் எப்படி இருப்பாரு? பார்த்தால் பசி தீரும்னா மக்கள் எல்லாரும் இதை பார்த்தால் யாருக்கு பசி தீரும், நடிச்சவனுக்கு படத்தை உருவாக்கியவனுக்கு பசி தீரும், பார்க்குறவனுக்கு என்னையா தெரியும், இதுக்கே என்ன கூட்டணி விழுந்து அடிச்சு கொண்டாராம். நான் அதுக்காக சினிமா துறையில தவறாக கருதவில்லை. நீங்க அதை நம்பி அதற்கடுத்து ஏதாவது தொடர்கதைகளை நம்பி கிரிக்கெட்டை நம்பி அவன்கிட்ட சம்பாதிக்கிறதுக்காக உங்க வாழ்க்கையை இழந்துக்கிட்டு ஒவ்வொன்றும் எவ்வாறு உருவாக்கப்படும் முதல் நீ சுதந்திர வீரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உன்னுடைய வீட்டு நிலைமை வைப்பாரு. அந்த சுதந்திர தினத்தின் போது குடியரசு தினம் போது கொடி காட்டும் போது ஒருத்தர் எழுதியிருப்பான், ஒரு பல பெண்கள் சொல்ற மாதிரி எங்களை போன்ற பல விதவைகளுடைய தாலி கயிற்றில் இந்த தேசிய கொடி பறக்கிறது. அதுல எவ்வளவு பொருள் இருப்பாரு. எங்களை போன்ற பல விதவைகளுடைய தாலி கயிற்றில் தான் இந்த தேசிய கொடி பறக்கிறது. அப்ப அதுல எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குங்கிறதெல்லாம் நீ நினைச்சு உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைச்சுக்கிறது தான் இந்த மாதிரி விழாக்கள் நடக்கிற முடிய ஏதோ பொழுதுபோக்குக்காக நீ எடுத்துக்காத. ஒரு மேடையில நிஜமா நடந்தது. ஒரு பையன் நான் ஒரு 2 வரி கவிதை வாசிக்கணுங்கிறா, மந்திரி உட்கார்ந்து இருக்கிறாரு. அதை ஏற்பாடு செய்தவர்கள்லாம் இல்லை வேண்டாம், பசங்க ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று கவிதை வாசிச்சிருவாங்க, உங்களுக்கு வருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை பரவாயில்ல, எதா இருந்தாலும் நம்ம எதிர்கொள்ளுவோம் அப்படின்னு மந்திரி சொன்ன பிறகு பையனை கூப்பிட்டு வாசிக்க சொல்றாங்க. அவன் அந்த வரி என்ன தெரியுமா சொல்றான், நாங்கள் இங்கு மனிதர்களை மந்திரிகளாக ஆக்கி விடுகிறோம், ஆனால் மந்திரிகளை தான் மனிதர்களாக மாற்ற முடியவில்லை. புரிஞ்சு நினைக்கிறவனுக்கு மனிதர்களை அவனுக்கு உள்ள ஊரில் எப்படி இருக்கும், இன்றைய அரசியல் சமூகத்தில் எந்தெந்த சிரமங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு என்பதை சொல்வதற்காக மந்திரியோட முன்னிலையில் மனிதர்களை மந்திரிகளாக ஆக்கி விடுகின்றோம், ஆனால் மந்திரிகளை தான் மீண்டும் மனிதர்களாக ஆக்க முடியவில்லை. அப்ப மனிதத்தன்மை இன்று குறைந்து வருகிறது. படித்தவர்கள் 90%, மனிதர்கள் எத்தனை பேர்னா 10% இருக்க மாட்டாங்கிறான். அப்ப அதை நாம் வளர்க்க வேண்டும். அப்ப இந்த மாதிரி சில
போர்கள் ஏற்படக்கூடிய விளைவுகளை நீ பார்த்தேன்னா அப்போது இந்த நாட்டின் மீது உனக்கு வந்து சில பண்பு வரும், பாசம் வரும். அதே மாதிரி நாட்டினுடைய பண்பாடு, கல்ச்சர் இதெல்லாம் நீ காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது. விவேகானந்தர் ஒரு அமெரிக்காவுக்கு போகும்போது வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யுவர் கல்ச்சர் அண்ட் அவர் கல்ச்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய கல்ச்சருக்கு எங்க கல்ச்சருக்கு பெரிய வேறுபாடுன்னு அமெரிக்காவில் இருக்கிறது அவர் சொன்னாரா? என்ன சொல்லியிருப்பாரு? எங்க ஊர்ல உள்ளவெல்லாம் கட்டிய மனைவி விட மற்றவர்களே தாயாக, ஆனால் அமெரிக்கா உள்ளவர்கள்லாம் எதிர்மறை அப்படியே எடுத்துக்கோ. என்ன சொல்லியிருப்பாங்க? தாயை தவிர மற்றவர்களை மனைவியாக நினைப்பவர்கள் நீங்கள். எனவேதான் எங்களுடைய பண்பாட்டில் வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கிறது, வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கிறது. இதுதான் அடிப்படை காரணம். அப்ப நம்ம இங்க உட்கார்ந்துருக்க எல்லாரும் பல்வேறுபட்ட சிந்தனைகள், பல்வேறுபட்ட என்னன்னு அவங்க பிரிச்சு வச்சிருந்தாலும் நம்ம எல்லாரும் இங்க உட்கார்ந்துருக்கோம்னாக்க ஏதோ ஒரு கருத்துல நம்ம முன்னேறணும். அப்துல் கலாம் கேட்பாங்க, என்ன வேற்றுமையில் ஒற்றுமைன்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு முஸ்லீமு, அவர் சொல்றது நான் ஒரு முஸ்லீமு, எனக்கு வழிகாட்டியவர்கள் 2 ஆசிரியர்கள் பேரை சொல்லி, ராமேஸ்வரத்தில் ஒரு ஆசிரியரையும் திருச்சியில் ஒரு ஆசிரியரையும் சொல்லி, ஒருவர் இந்து, ஒருவர் கிறிஸ்டியன், நானோ முஸ்லீம். அவர்கள் இருவருடைய வழிகாட்டுதலின் பேரில் ஒரு முஸ்லீம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன் என்றால் இதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை. அப்ப நாட்டில் அங்க ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்கன்னாக்கா நம்ம எல்லாருக்கும் ஜாதிக்காக வேலை பார்க்கல, இனத்துக்காக வேலை பார்க்கல, எல்லாருக்காக ஒட்டுமொத்தமாக உயிரை கொடுத்து பணம் வைத்து மனைவி மக்களை இழந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான். அதனாலதான் நீங்க சுதந்திரமா உட்காந்துருக்கீங்க. இங்க பக்கத்துல குண்டு வெடிக்குன்னு உட்காந்துருப்பியா? இலங்கை போர் கொஞ்சம் யோசிச்சு பாரு, எத்தனை பேர் இலங்கை வந்திருந்தாங்க. நீ இன்னைக்கு இந்த அளவுக்கு சுதந்திரமா இருக்குன்னா கொஞ்சம் நாட்டு பற்று வேணும், வீட்டு பற்று வேணும். கொஞ்சம் பிரச்சனை பண்ணவன்லாம் வந்து கவுன்சிலிங் பண்றோம். ஒரு பையன் வந்து நிக்கிறான், அப்பா வந்து சாக்கு தைக்கிறாரு, அம்மா வயல்ல நிக்கிறாங்க, சார் நான் மாமாங்காரன் அழைச்சிட்டு வந்தேன். இப்படிதான் நாங்க பார்க்கக்கூடிய கவுன்சிலிங் எல்லாமே இருக்கு. நான் 6 வருஷமா அட்மிஷன்ல உட்காந்துருக்கேன். இந்த 10,000 ரூபாய் 11,000 ரூபாய் கட்டுறதுக்கு எவ்வளவு பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு 2-3 இன்ஸ்டால்மெண்டா கட்டுறாங்கிறது தெரியுது. ஆனா நீ எல்லாத்தையும் இழந்து என்ன செய்றீங்க? ஹீரோயிசம் பண்ணிட்டு நான் தான் வீரங்கிற மாதிரி மிடுக்கு முறையில தெரிஞ்சுக்கிட்டு போலி மாயோட வாழ்ந்துட்டு இருக்கிற. அதனால ஒன்ன நீ வந்து ஒழுங்குபடுத்திக்கொள். இளமை காலங்களில் வறுமை என்பது எல்லாருக்கும் உள்ளதுதான். சாலமன் பாப்பையா தெரியும் இல்லையா? யாரு சாலமன் பாப்பையா? சார் சிறந்த பட்டிமன்றத்தில் உள்ளவர். அவருடைய வரலாறு போய் பாரு. எம்ஏ படிக்கும் போது அவருக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்காக பணம் இல்லை, எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறது கூட பணம் இல்லை. 2 நண்பர்கள், ஒருத்தன் சைக்கிளை வித்தும் இன்னொருத்தன் எதையோ வித்தும் பணம் கொடுத்தானா. அந்த 2 பேருடைய பேரை இணைத்து அவருடைய மூத்த பையனுக்கு பேர் வச்சாராம். அப்ப எம்ஏ படிக்கும் போது டியூஷன் ஃபீஸ் கட்ட வழி இல்லை, எக்ஸாம் ஃபீஸ் கட்ட வழி இல்லை. அந்த பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பையன் மூத்த பையனுடைய பேர் என்னமோ ஒரு மூர்த்தின்னு வரும், சரியா ஞாபகம் இல்லை. மூர்த்திங்கிறது 2வது ஹெல்ப் பண்ணுவேன். இன்னொருத்தன் வந்து அந்த மாதிரி மூத்த பையனுடைய பேர்ல 2 பையனுடைய பேர் இருக்கும். அந்த 2 நண்பர்கள் தான் பணம் கட்டினாங்களாம். ஒருத்தன் டியூஷன் ஃபீஸ், ஒருத்தன் எக்ஸாம் ஃபீஸ் கட்டினானா. அப்ப வறுமை என்பது படிக்கிற காலத்துல எல்லாருக்கும் ஒன்றுதான். அது ஏதோ உனக்கு தான் நினைச்சிட்டு இருக்காது. நீங்க அதுல இருந்து நீ எந்த அளவுக்கு உன்னை மெருகுபடுத்தி வரணும்னா உன் அப்பா அம்மா முதல் நினை, இதுக்கு முன்னுள்ள பாரம்பரியத்தை நினை, இப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினை. இதெல்லாம் நீ நினைக்கிறனாக்க அடுத்த ஸ்டேஜ் நாட்டு பற்ற பத்தி பாரு. இப்படி எல்லாம் போர் புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் உனக்கு ஒரு தன்னம்பிக்கையும் வேணும். தன்னம்பிக்கை லைஃப்ல இன்னைக்கு மிக மிக முக்கியமானது. நீ தான் உன்னை உற்சாகப்படுத்திக்கணும், நீ தான் உன்னை அழகுபடுத்திக்கணும், நீ தான் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும், நீ தான் செல்ஃப் டிசிப்ளின் பண்ணிக்கணும். செல்ஃப் 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 எல்லாத்துலேயும் செல்ஃப்.
91 வயதுள்ள ஒரு நேற்று பேட்டி கொடுத்துருக்கான். இன்னை வரைக்கும் நான் இவ்வளவு நன்றாக இருப்பதற்கான என்னுடைய அனைத்து வேலைகளையும் நானே செய்து கொண்டிருக்கின்றேன். அதனால தான் இன்றும் நான் 91 வயது வரைக்கும் நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிறேன். நீ எத்தனை பேர் உன் வேலையை நீயே வீட்டில் செஞ்சுட்டு இருக்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பார். அதுவே அங்கேயே உனக்கு ஒரு தன்னம்பிக்கை. பல வார்த்தைகளையும் வாசகங்களையும் மனசுல போட்டுக்க. உங்களை பார்த்தா சொல்லியிருக்கான் ஒரு கவிஞன், இளம்பிறையே வருந்தாதே, இளம்பிறையே வருந்தாதே, உனக்குள் தான் ஒளிந்து கொண்டிருக்கிறது பூரணச்சந்திரன். இந்த வாசகங்கள் உன்னை தன்னம்பிக்கை கொடுக்கும். நான் யாருங்கிறது காமிக்கிறேன், நான் எனக்கு ஏழ்மைங்கிறது முக்கியத்துவம் இல்லை. பலருடைய வரலாறுகளை பார்த்தா ஏழ்மை தான் உன்னை டியூன் பண்ணுது. பணக்கார வீட்டுக்குள்ள அறிவாளி இருந்ததா சரித்திரமே இல்லை. படகோட்டியின் மகன் தான் என்ன வந்தாரு, ஒரு படகோட்டியின் மகன் தான் என்ன வந்தாரு. யாரையா படகோட்டியின் மகன்? ஏபிஜே அப்துல் கலாம். படகோட்டி படத்துக்கு போயிடாத, அப்துல் கலாம் பாரத பிரதமர் வந்தவருடைய ஒரு படகோட்டியின் மகன் தான் பாரத பிரதமர். எப்படி வந்தனா அதுக்கு அவருடைய தன்னம்பிக்கை, படிப்பு, உடல், மூளை, மனது, இது மூணையும் அவர் ஒரே நேர்கோட்டில் வச்சு வாழ்ந்தாரு. எதில்? மூளைய, உடலை, மனதை ஒரே நேர்கோட்டில் வைத்து வாழ்ந்ததால் தான் அவர் மேலே வந்தது. இந்த மூணுல ஏதாவது ஒன்று சரியில்லைன்னு வச்சுக்க, மூளை ஒழுங்கா இல்லை உனக்கு பேர் என்ன கொடுப்பான்? மற்ற ரெண்டு ஒழுங்கா இருந்து மென்டல்னு சொல்லுவோம். மற்ற ரெண்டு ஒழுங்கா இருந்து மூளை ஒழுங்கா இல்லைன்னா மென்டல்னு சொல்லுவான். மற்ற ரெண்டு நல்லா இருந்து உடம்பு நல்லா இல்லைன்னா உனக்கு வைக்கிற பேர் என்ன? பேஷண்ட். யூ ஆர் த பேஷண்ட். உடம்பு மூளையும் ஒழுங்கா இருந்து மனசு சரியில்லைன்னா யூ ஆர் த சைக்கோ. சொல்ல புரியுதா? அப்ப வாழ்க்கையில உடம்பு, மனது, மூளை இவை மூன்றையும் ஒரே நேர்கோட்டில் வைத்து வாழ்ந்ததால் தான் அந்த படகோட்டியாக இருந்த ஒருவர் பாரத பிரதமராக வந்தார் என்பதை நினைத்து கொண்டால் உன்னுடைய நினைவை பற்றி நீ கவலையே படக்கூடாது. இப்போ ஒன்னெல்லாம் பார்க்கல ரெண்டு வாசங்கள், அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன். நாளைக்கு இதுல நீ யாரு எங்க போய் நிற்பேன்னு எனக்கே தெரியாது. நிச்சயமா சொல்றேன். ஒரு 2 பேர் சைட்ல பேசுறான், அவ்வளவுதான். அவனை ஓங்கி அரைஞ்சு வெளில அனுப்பிச்சுடணும். இந்த போருக்காக நாங்கள் நடத்தவில்லை, வெற்றிக்காக நடத்தவில்லை, உன்னுடைய வெற்றிக்காக தான் இந்த விழாக்களை நடத்துகிறோம் என்பதற்காக தான் முதலில் நான் வந்தது. இங்கே வந்து ஆல் தேர்ட் இயர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், BCA and IT, UG first year, second year, third year of life science alone are here. I think so. Am I correct? அந்த ஸ்டூடெண்ட் மட்டும் தான் யார் வரணுங்கிறது நேற்று இரவே முடிவெடுத்து வர சொல்லியிருக்கு. ஏன்னா யாருக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதற்காக நேற்றே திட்டமிட்டு இந்த மாணவர்களை மட்டும் வர சொல்லுங்கள் என்று நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். நல்லதோர் வினை செய்து அதை நலங்கிட புழுதியில் எறிவதுண்டோ? யார் சொன்னது? நீ எல்லாம் ஒரு நல்லதோர் வினை. நல்லதோர் வினைனா கண்ணு போகல, காது போகல, கூன் குருடு கிடையாது, நொண்டி கிடையாது, செவிடு கிடையாது, எந்த இது இல்லாம உன்னை இறைவனுடைய படைப்பிட அழகா முழுமையா கை, காலு, காது, கண்ணு, மூக்குன்னு எல்லாத்திலும் ஒழுங்கா படைச்சிருக்கான் பாரு. அதுதான் நல்லதோர் வினை. அப்ப அந்த அளவுக்கு உனக்கு கிடைச்சிருக்கு. அது பத்தாதா? அது தேவையற்ற வினையில நீ வந்து புகுந்து தேவையில்லாம வீணாக்கிட்டேன்னாக்க அதான் சொல்லியிருக்கான், நல்லதோர் வினை செய்து நலங்கிட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி மகாசக்தின்னு சொல்லிட்டு பாரதியார் அவருடைய படைப்புகள் அந்த வரிய உன்னை பார்த்தா எழுதியிருப்பாரு. நீ ஒன்று நினைச்சுக்கோ, நம்ம ஒரு நல்லதோர் வினை, நம்ம தேவையில்லாம புழுதியில போயிடலாமா? ஒவ்வொரு நாளும் உன்னை நீ கேட்டுக்கொண்டால் அதுவே இந்த நாள் இனிய நாள். அதே மாதிரி கடைசியாக அந்த சொன்னல இதுல ஏவாம எங்க போய் நிக்க போறீங்கிறதுக்கு அதான் சொல்றாரு, இந்த காட்டில் யாரு இங்க இருக்கிற எல்லாத்தையும், இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழலாகிறது, இந்த காட்டில் எந்த மூங்கில் யாரும் தெரியாது. மூங்கில் எல்லாம் விறகரிக்கலாம், வேலி போடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா அது ஒழுங்காக புல்லாங்குழலாக இருந்தால் எவ்வாறு மேடையில் அரங்கேற்றப்படுகிறது என்பதற்கு அதில் எவ்வளவு அதில் செய்கை செய்யப்பட்டிருக்கிறது, வேலைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, எவ்வளவு அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன துளைகளிடப்பட்டிருக்கிறது,
எவ்வளவு கஷ்டங்களை இதை பெற்றிருக்கும் என்பதற்காக உள்ளாங்குள்ளாகிறதுன்னு சொல்றான். அப்ப நீ பாட்டுக்கு எந்த கஷ்டமே படாம உன்னுடைய வாழ்க்கைக்காக தினமும் எந்தவித திட்டமும் செய்யாமல் எந்த ஸ்கில்ஸும் டெவலப் பண்ணாம இருந்துவிட்டு நான் முன்னேறணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் இராணுவ வீரனை சிந்தித்துப்பார். நீ செல் இல்லாம செல்ல மாட்டேங்கிற. அங்க என்ன செய்யறான்? பாகிஸ்தான் எல்லையிலையும் கார்கில் போர்லையும் ஒவ்வொரு இடத்துல ஏதோ உள்ள வந்துருவான்னு சொல்லிட்டு தனியா, நான் அந்த கவிதையை வாசிச்சேன், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு. இப்போ இரவு போதில் நமக்காக பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறதுனாலதான் எப்படி உன்னுடைய பெற்றோர்களுக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறனால நிம்மதியா இருக்கிற. அப்ப நன்றி மறப்பது நன்றன்றுங்கிறதுக்காக அட்லீஸ்ட் அந்த வகையிலேயாவது நம்ம அவங்களை நினைவு கொண்டுங்கிறதுக்காக தான் இந்திய அரசாங்கம் இந்த கார்கில் போரை வெற்றியை கொண்டாடும் விதமாகவும் அதே சமயம் மாணவர்களுக்கு ஒரு நாட்டுப்பற்றை ஏற்படுத்த வேண்டும், அவர்கள் அப்பொழுதுதான் ஒரு நல்ல மனிதனாக மாறுவார்கள் என்பதற்காக இந்த விழாக்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அருள் கூர்ந்து நீங்கள் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்று வாழ்க்கையில் வளர வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.